எனது பெயர் சல்மா. அது உண்மையாக இருக்குது. அந்த கணவனை குறை சொல்கிற மாதிரி வருது. சும்மா அது போட்டிருப்பாங்க. சரி, என் பெயர் சல்மா, மேலப்பாளையம். எனது கேள்வி: எனது கணவர் என்னை மிகவும் திட்டுகிறார், சாபமிடுகிறார். நீ அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆவாய், கணவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய், அடிக்கடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் விடுகிறாய் என்று என்னை திட்டுகிறார். எனது தாயார் முதிய வயது அடைந்தவர். எனக்கு ஒரு சகோதரியும் உண்டு. கால் ஊனமுற்ற நடக்க முடியாதவர். இந்த நிலையில் எனது கணவர் வீட்டில் காலையிலும் மதியமெல்லாம் சமையல் முடித்த பிறகு 4 மணிக்குத்தான் தாயார் வீட்டுக்கு வருவேன். பிறகு நைட்டுக்கு கணவர் வீட்டுக்கு போய்விடுவேன். மேலும் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. என் கணவர் எனக்கு எந்த செலவுக்கும் பணங்காசு தருவதில்லை, துணி எடுத்து தருவதில்லை. பெருநாள் அன்றும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் துணி எடுத்து தருவதில்லை, பணங்காசு தருவதில்லை. எனக்கு காலையில் டிஃபனும் வாங்கி தருவதில்லை. எப்பவும் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார். அந்த ஊரில் வந்து டிஃபன்லாம் செய்ய மாட்டாங்க. மேலப்பாளையம் இந்த கடைநல்லூர் மாதிரி ஊடுகளில் தறி வேலையெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி வேலை இருக்கிறனால ஹோட்டல்லாம் வாங்கிக்கிடுவாங்க போல இருக்குது. டிஃபனும் வாங்கி தருவதில்லை, கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார். கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அவர் விடும் சாபம் என்னை பிடிக்குமா, மறுமையில் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இருப்பாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, இந்த அளவுக்கெல்லாம் ஒருவர் வந்து இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இருக்கிறதானே கேட்குறீங்க. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரி கணவர்கள் எப்படி இந்த காலத்தில் அப்படி கணவர்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல ஒன்று விளங்கிக்கணும். தாய் தந்தையரை கவனிக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, அது ஆம்பளைக்கு மட்டுமா? உனக்கு வந்து எல்லாத்துக்கும் முதலெடுத்துள்ளது தாய்ங்கிறாங்கல்ல, 3 தடவை சொல்கிறாங்களா, அப்புறம் தானே தந்தைங்கிறாங்க. இது ஆம்பளைக்கு மட்டும் உள்ளதா, பொம்பளைக்கும் உள்ளதா? அவளும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தானே வந்திருப்பா. அப்போ வந்து ஒரு கணவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் தாய் தந்தையரை கவனிக்கிறது தான் கடமைன்னு நினைக்கிறானே தவிர, அவனுடைய மனைவி அவளுடைய தாய் தந்தையை போய் கவனிக்கிறது என்பது, பார்க்குறது, ஆறுதல் செய்வது, முடிஞ்சால் உதவி செய்கிறதெல்லாம் அவளுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை தடுக்க கணவனுக்கு உரிமை இருக்குதா? மார்க்கத்துக்கு விரோதமான ஒன்றை கட்டளை கூட கணவனுக்கு ரைட் இருக்குதா? அம்மா வீட்டுக்கு போகாதன்னு சொல்ல முடியுமா? அம்மா வீட்டுக்கு போகிறது அவளுக்கு மார்க்கம் கொடுத்துருக்கிற ஒரு கடமை, உரிமை. அதை செய்யாதங்கிறது பாவம். லா தாஅத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக். படைச்சவனுக்கு மாறு செய்கிற விதமாக படைப்புகளுக்கு கட்டுப்பட தேவையில்லை, புருஷனாக இருந்தாலும் சரி. அப்போ இவன் கணவன் சொல்ல வயது கேட்கணும். அப்போ கணவன் சொல்ல இவன் தான் சாபத்துக்குரிய ஆளாக இருக்கானே தவிர, இவன் தான் அல்லாட்ட தண்டிக்கப்படுவானே தவிர, எப்படா உன் மனைவியை வந்து அவள் அம்மாவை போய் பார்க்குறதுக்கு தடுக்கிற? அவளுக்கு ஒரு அம்மா தானே அது. பெத்த தாயை போய் பார்க்குறதுக்கு அதை ஒரு கேள்வி கேட்குறியேன்னு நல்லா கேட்க மாட்டான். அப்போ வந்து ரசூலுல்லாவுடைய காலத்தில் அஸ்மாவுடைய அம்மா வந்து இஸ்லாத்துக்கு வரல. அஸ்மாண்டா யார்? ஆயிஷா நாயுடைய சகோதரி. அவங்களுடைய தாயார் வந்து இஸ்லாத்துக்கு வரலன்னொன்னே கடைசியில் இந்த முஸ்லீம்களுக்கும் மக்கா காஃபிருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுல. அந்த அக்ரிமெண்ட் இருந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம், அந்த அக்ரிமெண்ட் நடந்த காலகட்டத்தில் வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு மக்காவாசிகள் சகஜமாக மதீனாவுக்கு வருவாங்க. மதீனாவாசிகள் சும்மா போக்குவரத்துலாம் வர்றது, தங்கிறதுக்கு வரமாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அஸ்மாவுடைய தாயார் வந்து மதீனாவுக்கு வந்துடுறாங்க மகளை பார்க்குறதுக்காக வேண்டி. வந்து எனக்கு எந்த சோர்ஸும் இல்லாமல் இருக்குமா, நான் அங்கேயே தங்கிக்கிறேன், என்னை உன்னோட தங்க வச்சுக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அஸ்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் வந்து இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அந்த நிலையில் என்னிடத்தில் வந்து அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறாரு, அவங்கள நான் என்னோட சேர்த்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக சேர்த்துக்க, உங்கள் அம்மா தானே. அப்போ இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தாயாக இருந்தால் கூட தாயை வந்து மகளும் கவனிக்கணும். அது பக்கத்தில் வைத்துக்கொள்ள விரும்பினால் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்கிறாங்களே. உன் புருஷன்கிட்ட போய் கேட்டு செஞ்சுக்கன்ற சொன்னாங்க. அஸ்மாவுக்கு வந்து அவர் ஜுபைர் புருஷன் இருந்தாரா இல்லையா? அவங்க கணவர் ஜுபைர்கிட்ட போய் கேட்டு போய் அதை செஞ்சுக்கன்னு சொன்னாங்களா? நீ வந்து தாயை உன்னோட சேர்த்துக்கன்னாங்களா? செலி உண்மைக்கு அம்மாவை சேர்த்துக்கங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தாய்க்கு உதவி செய்கிற விஷயம், தாயை போய் பார்க்குற விஷயத்துக்கெல்லாம் கணவன்கிட்ட கேட்க தேவையே கிடையாது. சொல்லலாம் எங்கே போனான்னு ஒரு கேள்வி வரும்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், நான் போயிட்டு வந்துடுறேன். இவன் பேசாமல் இருக்கணும். இவனுக்கு எந்த ஒரு புருஷனுக்கும் அதை தடுக்கிற அதிகாரம் கிடையாது. அப்போ பெற்றோரை கவனிக்கணும்னு சொல்லக்கூடிய அம்புட்டு வசனத்தை எடுத்துக்கிறங்க. இந்த எல்லா வசனமும் ஆண்களுக்கு மாட்டின உள்ள, பெண்களுக்கும் உள்ளதான். பெற்றோர் ஆம்பளை மட்டும்தான் பெற்றோர் வழியாக வருவான், பொம்பளை எல்லாம் வனத்தில் குதிப்பாங்களா? அவங்களும் பெற்றோர் வழியாக தானே வருவாங்க.
பெற்றோருக்கு உள்ள கடமைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வசனத்தில் இருந்து என்ன செய்யணும் அது பார்க்கணும். இந்த விஷயம் வந்து புகார், இந்த அஸ்மாவுடைய விஷயம் சொன்னோம்ல, இது புகாரில் 2620 3183 இருக்குது. அதே மாதிரி வந்து மனைவிக்கு செலவு கொடுக்க மாட்டாருங்கிறீங்க, அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு என்ன கடமைன்ற சொல்லாட்ட கேட்கும் பொழுது இறுதி ஹஜ்ஜில் சொல்கிறாங்க, என்ன கொன்ன அவானும் இந்த அவங்க வந்து உங்களை அடைக்கலமாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து நல்லபடியாக நடத்திக்கிறங்க. பெண்களை வந்து இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா, பெண்களை வந்து அழகிய முறையில் நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள். குரானில் அல்லாஹ் செய்கிறான், ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃபி, சிறந்த முறையில் நீங்கள் இல்லறம் நடத்துங்கள். மனைவிமார்களோடு என்ன செய்யுங்க, சிறந்த முறையில் இல்லறம் நடத்துங்கள். உணவு அளிக்கிறான் அன் துத்தைமகா இதா தாய்த்த, நீ உண்ணும்போது அவளுக்கு உண்ணக்கூடு. ஓ தக்ஸுவா இதக்த சைத்த, நீ உடை அணியும் போது அவளுக்கு ஆடை அணியக்கூடு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு வருது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டான்னு வருது. ஒருவேளை அவனே ஒரு முசாபிராக இருந்து அவனுக்கே சட்டை எடுக்க முடியாத கொடிய வறுமையில் இருந்தான் என்று சொன்னால், அப்போ நீங்கள் மனைவி அதை புரிஞ்சுக்கிறங்க. அவன்கிட்ட அதெல்லாம் இருக்குது, அவனுக்கெல்லாம் சட்டையெல்லாம் எடுக்கத்தான் செய்கிறான், உங்களுக்கு தான் தரமாட்டான்னா தான் இது குற்றமாகும். அவனே வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவனாகவும் உங்களுக்கு ஆடை எடுத்து தர சக்தி இல்லாதவனாக இருந்தானேயானால் அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் அதை சபர் பண்ணிக்கிறணும். அல்லது சபர் பண்ண முடியலன்னு சொன்னால், இப்படியான ஒரு கணவனோட எனக்கு வாழ்க்கை வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரத்து பண்ணிட்டு போய்க்கிற உங்களுக்கு உரிமை இருக்குது. கணவனோட இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் ரத்து பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அது ஒரு விஷயம். பள்ளிவாசலில் வந்து பள்ளிவாசல்னால் பெரிய வளாகம்லாம் இருக்கும், திடல் இருக்கும் பள்ளிவாசல்லையே. அதில் என்ன செய்வாங்கன்னா வீர விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆயிஷா நாயை கூப்பிட்டு நீ பார்க்குறியான்னு கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுடைய தோளில் தலையை வைக்க சொல்லி கழுத்தை வைக்க சொல்லி தாடையை வச்சு இப்படி என்ன செய்வாங்க, ஆயிஷா நாயை பார்த்துட்டு இருப்பாங்க. போதுமான்னு கேட்டுற அளவுக்கு அந்த மனைவி வந்து ஒரு இந்த விளையாட்டை ரசிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அதுக்கு ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்கங்கிற ஹதீஸ் எல்லாம் புகாரில் 5190 இன்னும் பல இடங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குன்னு கேட்டால், பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒரு பொறுப்பை சுமத்துறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். குல்லுக்கும் மசூலுன், எல்லாருமே வந்து அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உள் இமாமு ராயின், இமாமு ஜனாதிபதியாக இருக்கிறார், அவரும் ஒரு பொறுப்பாளர் தான். ஓஹோ மசூலுன் ராயத்திஹி, அவர் வந்து தன்னுடைய குடிமக்களை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு, ஆண் மகன், ராயின் அலா அஹ்லிஹி, அவனுடைய மனைவியின் மீது பொறுப்பாளனாக இருக்கிறான். ஓஹோ மசூலுன், அதை பற்றி கேட்கப்படும். உன் பொண்டாட்டியை ஒழுங்காக நடத்தினியா, சோறு கொடுத்தியா, மனங்கோணாமல் நடத்தினியா, சந்தோஷமாக வச்சுருந்தியா, அதை விசாரிப்பாங்கிறான். அல்ல விசாரிப்பான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ரஜுலு ராயின் அலா அஹ்லிஹி, ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி சம்பந்தமான பொறுப்பாளியாக இருக்கிறான். ஓஹோ மசூலுன், அவன் விசாரிக்கப்படுவான். விசாரிக்கப்படுறன்னு என்ன அர்த்தம், ஒழுங்காக நடக்காட்டி கேள்வி இருக்குது, தண்டனை இருக்குன்னு அர்த்தம். ஒல் மராத்து, பெண் என்பவள் ராயத்துன் அலா பைத்து ஜவுஜிஹா, கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். ஒஹிய மசூலத்துன், அவளும் மசூலத்தை கேட்கப்படக்கூடிய விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் பல இடத்துல சொல்கிறாங்க, இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்கிற கடமைகள் இருக்கிறது. ஒளி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு நீ செய்கிற கடமை இருக்குதுப்பா, இல்லாக்கா அவங்கவுங்க கடமை அவங்கவுங்களுக்கு செய்யின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறபடி உங்கள் கணவர் நடந்தாரையானால் பலவிதமான குற்றம் செயல்களுக்காக அவர் விசாரிக்கப்படுவார். சாப்பாடு போடாமல் இருந்தது, பெற்றோரை பார்க்குறது, தடுத்த பாவம் செஞ்சது, அது மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறது, உங்களை எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன செய்வார், விசாரிக்கப்படுவார். அது சபிக்கிறார்னு சொல்கிறீங்க. சாபத்துக்கெல்லாம் வந்துங்க அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாபத்துக்கு தான் பயப்படணும். நீங்கள் அநியாயமாக ஒரு ஆள் அடிச்சுவிட்டிய, அவன் சாபம் விட்டான்னு அது எல்லாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாதிக்க இத்தகை தாவத்தால் முதலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கோள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அதுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் நீங்கள் பயப்படணும். பார்த்து அவரில் அநியாயம் பண்ணுற, அவர் சபிச்சு என்ன ஆக போகுதுன்னு. அவர் சபித்தாரையானால் சாபம் அவருக்கு தான் திரும்பும். காரணம், சாபத்துக்குரிய வேலையை நீங்கள் செய்யலை, உங்கள் வாக்குமூலத்தின் பிரகாரம். அவர் வண்டியாக தான் வச்சுருந்தாருன்னா அது அவர் சொன்னதை எங்களுக்கு தெரியும். உங்களோட வாக்குமூலத்தின் பிரகாரம் அவர் தான் சாபத்துக்குரியவராக இருக்கிறாரே தவிர அநியாயக்காரராக இருக்கிறது. அநியாயக்காரருடைய பிரார்த்தனை ஏதாவது அது வெயிட் இருக்க மாட்டா, இருக்காது. அல்ல அவங்கள கேட்பானா, கேட்கவும் மாட்டான். அதே நேரத்தில் வந்து தங்கள் தரப்பை மட்டும் கூட குறைய சொல்கிற ஒரு தன்மை எல்லாத்தையும் இருக்குல்ல,
அப்படிப்பட்ட அடிப்படை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்துன்னு செய்யணும். உங்கள் பக்கம் குறை இருக்கா அவர் பக்கம் குறை இருக்கான்னு முடிவு எடுத்துக்க.